ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பொரி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. ஒரு வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணுன்னு ஒரு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் போட்டுங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா இதோடு சேர்த்து நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கி விட்டுக்குங்க. நம்ம வதங்கினோன்னே கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், சவ் இதுதான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, நூக்கல், அவரைக்காய், பீன்ஸு உங்களுக்கு விருப்பமான காய்கறி போட்டு நீங்கள் வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த காய்கறி வேகிறதுக்காக எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுங்க. நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. 2 பத்தை தேங்காய் பத்தை அதை நான் அரைச்சி இந்த மாதிரி கொதித்தோன்னே சுண்டனோன்னு ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.